கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ பெத்தேல் திருச்சபை ஊழியங்கள் உருவான காரியங்கள், கிளாம்பாக்கம் பெத்தேல் சபையின் 1 வருட நிகழ்வுகள், இவை அனைத்தும் உங்கள் முன்னே. ஆயிரத்தி 1992ஆம் ஆண்டு சபை ஊழியங்களுக்கான தரிசனத்தையும் அழைப்பையும் பெற்றுக்கொண்டார் பாஸ்டர் எம். அர்ஜுன் ஸ்டீபன். அவர் ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் 1986ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியத்திற்கென தன்னை அர்ப்பணித்தார். 1994ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பெருங்களத்தூரில் ஒரு வீட்டு மாடியில் பாஸ்டர் எம். அர்ஜுன் ஸ்டீபன் அவர்களால் துவங்கப்பட்ட ஊழியம்தான் பெத்தேல் திருச்சபை ஊழியங்கள். 6 வருடங்கள் பிறகு 2001ஆம் ஆண்டு பெத்தேல் சபைக்கென்று நிலம் வாங்கப்பட்டு அதில் ஓலை கொட்டகை அமைத்து சபை ஊழியமானது நடைபெற்றது. பின்பு ஓலையை அகற்றிவிட்டு ஆஸ்பெஸ்டஸ் கூரை அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அடித்தளம் 1ஆம் தளம் என கட்டப்பட்டு பெருங்களத்தூர் பெத்தேல் சபை மேன்மையாய் வளர கர்த்தர் கிருபை செய்தார். அநேக ஆத்துமாக்களையும் கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். உபவாச கூட்டங்கள், வீட்டு ஜெபக்குழு, சிறுவர் ஊழியங்கள் என இன்னும் அநேக ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. பாஸ்டர் அவர்களுக்கு தேவன் கொடுத்த 10 கிளை சபைகளை கட்டும் தரிசனத்தின் முதல் படியாக கீரப்பாக்கத்தில் முதல் கிளை சபை கட்டப்பட்டது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நம் கிளாம்பாக்கம் பகுதியிலே பெத்தேல் திருச்சபையின் 2ஆம் கிளை சபை திறக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி கிளாம்பாக்கம் பெத்தேல் சபையிலே முதல் ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. ஞாயிறு தோறும் காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை ஆராதனை நடைபெறுகிறது. செப்டம்பர் 23ஆம் தேதி சிறுவர் ஊழியங்கள் இந்த திருச்சபையிலே தொடங்கப்பட்டது. இந்த ஊழியமானது டிசம்பர் மாதம் வரை சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெற்று வந்தது. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் நம் சபையில் சகோதரர் தயாளன் அவர்களுடன் இணைந்து சபை விசுவாசிகள் அநேகர் ஜெபித்து வருகிறார்கள். மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட்ஸ் மிக சிறப்பாக நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும்படி டிசம்பர் 23ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. அதில் அநேக சிறுவர்கள் பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வருடத்திலே VBS ஊழியமானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு பெற்றனர். கிளாம்பாக்கம் பெத்தேல் சபை அநேக நற்பணிகளை செய்து வருகிறது. கடந்த வருடம் 6 வயதாகியும் பள்ளிக்கு செல்ல இயலாதிருந்த 2 குழந்தைகள் பெத்தேல் சபையாரின் முயற்சியினால் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். நமது சபை விசுவாசி சகோதரி ஸ்டெல்லா கிரேஸ் அவர்கள் தன்னுடைய நேரத்தை கர்த்தருக்கென அர்ப்பணித்து கடந்த வருடத்தில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நம் சபையை சார்ந்த மாணவர்கள் பொது தேர்வில் வெற்றி பெற உதவியாயிருந்தார். இந்த கிளாம்பாக்கம் பெத்தேல் சபை மூலமாக தேவன் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி வருகிறார்.